வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்திற்கு சொந்தமான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்து கொஞ்சம் மிகவும் நன்மையான பலனை கொடுத்து வந்தார். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிகழும் பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 26/5/2026 அன்று பகல் 11 மணி அளவில் புனர்பூசம் 3லிருந்து புனர்பூசம் 4, அதாவது மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிப்பது, 12ஆம் இட குருவாக சஞ்சரிப்பது என்ன ஜோதிட பாடல் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்மை உதித்த ராவணன் முடி சாய்ந்தது 12 என்கிறது ஜோதிட பாடல். எனவே சிம்ம ராசிங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர் கண்டம், வீண் விரயம் போன்றவே இந்த 12 என்ற குரு பகவானால் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே சிம்ம ராசினர் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நன்மையே. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்வை. இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்வை செய்வது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் நலங்கள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய அமைப்பு. வீடு மனை மாற்றம் போன்றவை கிடைப்பதற்கான மாற்றம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மகர ராசியை பார்வை செய்வது எதிரிகளுக்கும் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருப்பின் குருவின் பார்வையால் வெற்றி பெறலாம். அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியை பார்வை செய்வது. எப்பேற்பட்ட இழப்புகள் சிம்ம ராசினருக்கு வந்தாலும் அதை ஈடு செய்யக்கூடிய அமைப்பு குரு பார்வை உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ 8ஆம் இட பார்வை ஓரளவுக்கு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பரிகாரம். இந்த 12ஆம் இட குருவால், விரய குருவால் சிம்ம ராசியருக்கான பரிகாரம், சக்கரத்தாழ்வாரை வணங்கி பூஜை செய்தால் இந்த சிம்ம ராசியினர் விரும்பும் வெற்றிகளை பெறலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.